கடைசி கால தீர்க்கதரிசியின் தேவ வார்த்தை. ஜூலை மாதத்திற்கான தேவனின் வாக்குத்தத்தம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, ஒரு நன்மையும் குறையப்படாது. யாருக்கு என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், அவர்கள் துதிக்கிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருப்பார்கள். துதிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எதிரிகள் எழும்பி வந்தபோது அவன் துதியின் மூலமாக வெற்றியை பெற்றுக்கொண்டான். அவனின் நன்மை குறையவில்லை. தாவீதுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தபோது, அவனுடைய பட்டணம் கொள்ளையடிக்கப்பட்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு போன போது, அவன் கலங்கி நின்ற வேளையிலே, நன்மைகளை இழந்து தவித்து நின்ற வேளையிலே அவன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவர் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். நன்மை குறையவில்லை. அதே போல கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, அவருடைய வார்த்தை நமக்கு வழிகளை காண்பிக்கும். குழப்பமான சூழ்நிலைகளிலே, இருளாய் காணப்படுகிற சூழ்நிலைகளிலே, என்ன செய்வதென்று சொல்லி தெரியாது நிற்கிற வேளையிலே, இருளில் இருக்கிற நமக்கு வெளிச்சம் தரும் கர்த்தருடைய வசனம். பாதி தெரியாது குழப்பத்தில் இருக்கும்போது வழிகாட்டும் வேத வசனம். கர்த்தருடைய வசனம் பாதைக்கு தீபமாகும், வெளிச்சமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, ஜெபிக்கும்போது, துதிக்கும்போது நம்முடைய நன்மைகள் ஒரு நாளும் குறைபடாது. இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் துதிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட்டு கர்த்தரை தேடுவர்களாக இருப்பீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏற்றவாக மாற்றி குறையாத நன்மையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.